அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டை ஆதார்ன்ற ஆப் மூலயமா உங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணுறதும் சரி, மற்ற சில பயனுள்ள தகவல்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டென்ட் தான் அது. வீடியோ கண்டென்ட் உள்ள போகலாம் வாங்க. முதல்ல உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச்ன்ற தேடல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆதார்னு டைப் பண்ணுங்கள். ஆதார்னு டைப் பண்ண உடனே ஆதார் ஆப் உங்களுக்கு விசிபிள் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதார்னு ஒரு ஆப் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதார் ஆப்பில் ஒரு 3 முக்கியமான தகவல்களை தான் இப்போ நான் உங்களுக்கு பகிர போகிறேன். முதல் விஷயம், நீங்கள் ஆதார் டீட்டெயிலெலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா, என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். 6 இலக்க பின் வந்து உங்களுக்கு செட் பண்ண உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி நீங்கள் அதை பதிவு பண்ணி அந்த பின்னை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆதார் சம்மந்தப்பட்ட தேவைகள் எப்போ தேவைப்படுதோ அந்த பின்னை போட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸையோ இல்லை ஆதார் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களையோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். முதல்ல முகப்புன்னு இருக்கும், அதுக்கடுத்து பாதுகாப்பு, அதுக்கடுத்து சேவைகள், அதுக்கடுத்து உதவி. இது உங்களுக்கு கீழே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மொழி மாற்றுறது. உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேசிக் ஆதார் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்பில் வந்து உங்களோட ஆதார் மட்டும் நீங்கள் செக் பண்ணுறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களோட ஆதார் ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆதார் நம்பர் போட்டு ஆட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அவங்களோட ஆதாரை நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ 3 முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, அந்த 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆதாரை நீங்கள் ஈஸியாக அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2வது விஷயம் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புன்றது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வெப்சைட் உள்ள போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. உங்களுடைய ஆதாரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை நீங்கள் லாக் அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைரேகை பதிவு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருவிழி பதிவு. இது ரெண்டுமே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இது ரெண்டுமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த பயோமெட்ரிக் அன்லாக் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கைரேகையை பதிவு எங்கே பண்ணாலும் லாக்டுன்னு வரும். நீங்கள் இதை அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இல்லாட்டி ஒரு ரேஷன் கடையில் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் உங்கள் கைரேகை பதிவு நீங்கள் இதில் அன்லாக் பண்ணால் மட்டும் தான் பதிவு பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு பயனுள்ளதானது தான். கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் பின், செயலியோட பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்களா அந்த பின்னை சேஞ்ச் பண்ணுறதுனா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவைகள். 3வது விஷயம், இந்த சேவைகள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிட்டீங்க, அட்ரஸ் மாற்றணுன்னாலும் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேண்டட்டரியாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆவணம் நீங்கள் இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் சம்மந்தப்பட்ட ரெக்வஸ்ட் ஏதாவது நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ், அதோடைய இப்போ இருக்க நிலைமை என்னன்றதை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த 3 முக்கியமான தகவல்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு தான் ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியும். இந்த பயோமெட்ரிக் லாக் அன்லாக்ன்றலாம். இப்போ இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட் யூஸ்ஃபுல்லான ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.